பாண்டிய நாட்டின் இதயத்தில் ஒரு மன்னன், ஒரு மகாராணி. அவர்களின் வாழ்வில் ஒரு குறை மட்டும். அது ஒரு குழந்தையின் சிரிப்பு. அந்த ஆசையுடன் அவர்கள் ஒரு மகா யாகம் செய்தனர். கடவுளை நோக்கி மனம் முழுவதும் வேண்டினர். அந்த யாக நெருப்பு மெதுவாக உயர்ந்தது. ஒரு ஒளியாக மாறியது. அந்த ஒளியின் நடுவில் ஒரு அதிசயம் பிறந்தது. ஒரு பெண் குழந்தை. ஆனால் சாதாரண குழந்தை அல்ல. அந்த நேரத்தில் ஒரு அசரீரி குரல் ஒலித்தது. இந்த குழந்தை தன் கணவரை சந்திக்கும்போது அவளின் விதி வெளிப்படும். அந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். மீனாட்சி வளர்ந்தாள். ஒரு வீர ராணியாக. வாள் அவளின் தோழி. போர் அவளின் பாதை. அவள் ஒவ்வொரு அடியிலும் வீரம் எழுந்தது. ஒரு நாள் அவள் முடிவு செய்தாள். உலகத்தை வெல்ல படையுடன் புறப்பட்டாள். ஒரு நாடு, மற்றொரு நாடு. அவள் சென்ற இடமெல்லாம் வெற்றி மட்டுமே. இறுதியாக அவள் பயணம் சென்றது. பனியால் மூடிய தெய்வீகமான கைலாயம். அங்கு அமைதி மட்டுமில்லை, ஒரு மர்மம் காத்திருந்தது. அந்த அமைதியின் நடுவில் அவள் அவரைக் கண்டாள். சிவன். அந்த ஒரு பார்வை அவள் இதயத்தை மெதுவாக தொண்டது. அந்த நொடியிலே ஒரு அதிசயம் நடந்தது. அவளின் வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவள் உணர்ந்தாள், இவர்தான் அவளின் விதி. சிவன் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்தார். அங்கே மீனாட்சியுடன் இணைந்தார். அந்த திருமணம் ஒரு தெய்வீக கொண்டாட்டம். அந்த மகிழ்ச்சி இன்று வரை வாழ்கிறது. சித்திரை ஃபெஸ்டிவலாக மதுரையின் வீதிகளில் ஆனந்தம் பெருகுகிறது. அந்த அன்பின் சாட்சி இன்னும் இன்று உயர்ந்து நிற்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். மீனாட்சி ஒரு பெயர் மட்டுமல்ல, ஒரு சக்தி, ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை.